நாம் பரமபிதா பரமாத்மாவை பார்க்க முடியுமா? ஓம் சாந்தி. நாம் இந்த ஸ்தூல கண்களால் பரமபிதா பரமாத்மாவையோ அல்லது வேறு எந்த ஒரு ஆத்மாவையோ நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஆத்மாக்களை பார்க்க முடியாது மற்றும் நினைவு மட்டுமே செய்ய முடியும். ஆகையால் நாம் சிவ தந்தையை அன்போடு நினைவு செய்ய வேண்டும். அவர் நமக்கு 21 ஜென்மங்களுக்காக ஆஸ்தியை வழங்க இருக்கின்றார். அவர் நமக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கின்றார் மற்றும் நம்மை பிரம்மாண்டத்தின் அதிபதியாக ஆக்குகிறார். அப்படிப்பட்ட தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும். தந்தை சொல்கின்றார், ஞானமும் யோகமும் மிகவும் எளிதாக இருக்கின்றது. நாம் தந்தை அதாவது விதையையும் விருட்சம் அதாவது படைப்பையும் தான் நினைக்க வேண்டும். படைப்பு மற்றும் படைப்பவர் இந்த இரண்டின் நினைவு இருக்க வேண்டும் என்று தந்தை சொல்கின்றார். நிராகார உலகத்திலிருந்து சாகார உலகத்திற்கு வந்துவிட்டோம். அதாவது நிராகார மரம், சாகார மரம். நிராகார மரம் நிராகார பரந்தாமத்தில் இருக்கின்றது மற்றும் சாகார மனித மரமோ இந்த உலகில் இருக்கின்றது. நிராகார மரத்திலிருந்து நாம் சாகார மரத்திற்கு வந்துவிட்டோம். ஆகையால் நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாடகம் முடிவடைகின்றது. பிறகு அந்த பரந்தாமத்தில் இருக்கும் நிராகார மரத்திற்கு நாம் நமது இடத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையால் தந்தை இப்போது மரத்தின் ரகசியத்தை நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். படைப்பு மற்றும் படைப்பவர், யோகம் மற்றும் ஞானம் இந்த இரண்டுமே மிகவும் எளிதாக இருக்கின்றது. ஆகையால் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை, டீச்சர், ஆசிரியர் அதாவது சத்குரு மற்றும் தந்தையாக இருக்கின்றார். அவர் 3 ரூபங்களிலும் இருக்கின்றார். அவர் ஒரு ஆத்மா அதாவது பரமாத்மாவாக இருக்கின்றார். ஓம் சாந்தி.